ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி ஜான் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜீசஸ். ஸோ ஜீசஸோட லவ் ஸ்டோரி, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 சீடர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நேற்று நிகழ்ச்சி வரைக்கும் நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சைமன் பீட்டர் அப்படிங்கிற சைமன் பேதுருவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த சைமன் பேதுருவனுடைய முக்கியமான அம்சம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இறைவனுடைய முதல் சீடராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சைமன் பேதுரு பண்ண வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு 3 முறை மறுதளித்தவர். அதற்கு பிறகு அந்த மறுதளித்தது எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அந்த பொய்க்காக இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்ட மிகப்பெரிய சீடரும் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சைமன் பீட்டர் என்கிற சைமன் பேதுரு. ஸோ இவர் தான் இறைவனை 3 முறை மறுதளித்தவர். எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு சின்ன பொய் சொன்னவர் இந்த சைமன் பீட்டர். இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இயேசுநாதர் எப்படி உலகத்தை எப்படி உருவாக்குனாரு, அதாவது பாவம், பாவிகள், பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஸ்டோரி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இறைவன் தன்னுடைய மகனை ஜீசஸ் மெஸ்ஸியாவை இறைவனுக்கு, அதாவது உலகத்திற்கு அனுப்பும்போது அவர் முதலாக படைக்கப்பட்ட உலகம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அழகான உலகத்தில் ஒரே ஒரு மனிதரை அவர் உருவாக்கினார். அந்த மனிதரை எப்படி உருவாக்கினார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய மண் அப்படிங்கிறது கற்கள், தூசுகள், மாசுகள் அனைத்தும் சேர்ந்ததாக இருக்கும். அந்த அனைத்தையும் திரட்டி ஒரு உருவமாக, பொம்மையாக உருவமைத்து அதற்கு அந்த மூச்சு இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பிரீத்திங், அந்த சுவாசம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக உயிர் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமது இறைவன். ஸோ இந்த இறைவன் அந்த உடலுக்கு, அதாவது அந்த பொம்மையாக செய்யப்பட்ட, அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்தவர், அதாவது சுவாசம் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவன், ஜீசஸ்னு வச்சுக்கலாம். அதாவது ஜீசஸுடைய தந்தை. ஸோ அவர் கிரியேட் பண்ண அந்த ஒரே ஆதி மனிதன், அவருக்கு பெயர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆதி மனிதன், ஆதாம் அப்படிங்கிறது அவருடைய முதல் பெயர். இந்த ஆதாமை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தோட்டம், அதாவது பெரிய ஒரு தோட்டம், ரொம்ப அழகான ஒரு உலகத்தில், அந்த ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தோட்டத்தில் இந்த மனிதனுக்கு உயிர் கொடுத்து அங்கே இருக்க வைக்கிறார். அந்த மனிதன் எல்லா அழகையும், இறைவன் படைக்கக்கூடிய எல்லா அழகையும் ரசிக்கிறார். அதாவது கடல் இருக்கு, மரங்கள் இருக்கு, செடி கொடிகள் இருக்கு, பூக்கள் இருக்கு, சிறு சிறு விலங்குகள், பட்டாம்பூச்சிகள். அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆறு, கடல் சார்ந்த இடம் ஓடுது. இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வயல்கள், மலைகள், ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக எல்லாம் இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையும் அந்த ஆதி மனிதன் ஆதாம் என்கிறவன் அப்படிங்கிறத ரசிக்கிறதுக்காக இறைவன் படைச்சிருக்காரு. அதன் பிறகு அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த மனிதன் தனியாக இருக்கிறான், தனியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு துணை ஒன்று தேவை அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து இறைவன் அதன் பிறகு அந்த ஆதாம் அப்படிங்கிற அந்த ஆண் மகனிலிருந்து அவனுடைய விலா எலும்பு இருக்கு இல்லையா, அந்த விலா எலும்பிலிருந்து ஒரு உருவத்தை உருவாக்குறார். அந்த உருவத்திற்கு பெயர் தான் பெண் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஆணினுடைய விலா எலும்பிலிருந்து உருவானவள் தான் பெண். அந்த பெண்ணிற்கு அவர் கொடுக்கும் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏவாள். ஸோ ஆதாமுக்கு துணையாக தான் ஏவாள், ஆணுக்கு துணையாக தான் ஒரு பெண்ணை இறைவன் அந்த இடத்துல படைத்திருக்கிறார். அவர்களுக்கான உலகத்தையும் ரொம்ப அழகாக அற்புதமாக படைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, புதிதாக படைக்கப்பட்ட மனிதன் எந்த பாவமும் அவன் செய்யலை. ஸோ தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப ஆடம்பரமாக, அழகாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத இறைவனுடைய குறிக்கோளாக இருந்தது. ஸோ அப்படிதான் உலகம் முதல்ல இறைவனால் உருவாக்கப்பட்டது. இதை எல்லாத்தையும் ரசித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு துணையாக அந்த பெண்ணையும் படைக்கிறான். ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லா அழகையும், இறைவன் வைக்கின்ற எல்லா அழகையும் ஒன்றாக ரசித்து கொண்டிருக்கிறார். அப்போ ரசித்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இறைவன் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரம்
நல்லது கெட்டது இரண்டையுமே தீர்மானிக்கக்கூடியது. ஸோ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியை மட்டும், அதாவது பழத்தை மட்டும் நீங்கள் எடுத்து சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா இறைவனாகிய எனக்கு நீங்கள் கட்டுப்படலை அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை, தீர்க்க தரிசனத்தை முன்கூட்டியே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கூறிட்டு போயிடுறாரு. சரின்னு சொல்லி நாங்கள் இறைவன் உங்களுக்கு தான் நாங்கள் கட்டுப்படுறோம். அப்போ முதல் டெஸ்ட் தேர்வானது இறைவனால் வைக்கப்படுகிறது ஆதாமுக்கு, முதல்ல ஆதி மனிதன். இந்த ஆதாமும் ஏவாள் தான் இன்றைக்கு நம்ம மனிதர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனைக்குமே முதல் தாய் தந்தையர் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த ஆதாம் ஏவாள். அவர்கள்லேருந்து நம்ம பிறப்பெடுத்து வந்தோம்னா இத்தனை மனிதர்களும் இவ்வளோ பாப்புலேஷன் மக்கள் தொகை இன்றளவு உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த ஆதாம் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுடைய வார்த்தைக்கோ கட்டுப்படுறாங்களா அப்படிங்கிறத இறைவன் அப்பயே டெஸ்ட் வைக்கிறார், தேர்வு வைக்கிறார். அப்போ ஏவாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மரத்தின் அருகில் செல்கிறாங்க. அந்த மரத்தினுடைய உருவம் எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாம்பினுடைய உருவம் கொண்டது. ஸோ பாம்பினுடைய அமைப்பு கொண்டு மனிதனுக்கு ஆசையை தூண்டி தீமையை செய்ய வைப்பதில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தீயவைகள். அதாவது தீயவைகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சாத்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பாம்பினுடைய உருவம் எடுத்து தீமையை மனிதன் பாவம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பது எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கடவுள் படைத்த உலகத்தில் அந்த தீய சக்தி. ஸோ அப்போ கடவுள் அங்கே மனிதனுக்கு கட்டளை இடுகிறார். ஆனால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல் உலகத்தில். ஸோ இந்த முதல் உலகத்தில் ஏவாள் அந்த இடத்திற்கு போகக்கூடாதுன்னு இறைவன் கட்டளை எடுத்திருக்கிறார். ஆனால் ஏவாள் அந்த ஆசையாக அந்த கனியினுடைய அழகை பார்த்து ரசித்து இது நன்றாக இருக்குமோ அப்படிங்கன்னு ஏவாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மரத்தை நோக்கி போகிறாங்க. அந்த மரமானது நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். ஸோ இப்போ அங்கே போய் அந்த மரத்தினுடைய கனியை பறிக்கிறாங்க. அந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பிள் வடிவத்தில் இருக்குது அந்த கனி. ஸோ அதை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா இருக்குமோ அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டேஸ்ட் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய பார்ட்னராக இருக்கக்கூடிய, அதாவது தனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆதாம் அப்படிங்கிறவருக்கும் அந்த கனியை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் அவரும் அந்த கனியை சாப்பிட்றாரு. சாப்பிட்ட செகண்டே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இறைவனுடைய கட்டளையை மறந்துட்டாங்க. இறைவனுக்கு பிடிக்காததை செய்ததுனால இறைவனால் சபிக்கப்பட்டவர்களாக மாறிட்டாங்க. ஸோ இப்போ யாருடைய கண்ட்ரோலில் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த தீயவர்களுடைய கண்ட்ரோலில் போயிட்டாங்க. இறைவனுடைய கண்ட்ரோலில் ஆதாமும் ஏவாளும் இல்லை. ஸோ முதலாக முன்னோர்களால் மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்களால் பண்ணப்பட்ட பாவமானது என்ன பண்ணிட்டு அப்படின்னா இறைவனிடத்திலிருந்தும் இறைவனுடைய அழகான உலகத்திலிருந்தும் அவர்களை வெளியேற்றி விட்டது. ஸோ இப்போ இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து இறைவனுக்கு பிடிக்காததை செய்ததுனால ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்திலிருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுடைய உலகத்தில் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, எந்த ஒரு வேலையும் கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக உலகத்தை ரசிக்கிற மாதிரி இறைவன் வச்சுருந்தாரு. ஆனால் அதை விட்டு வெளியில் வந்ததும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தன்னுடைய உணவுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் அவர்கள் போராட வேண்டிய நிலைமை, உணவிற்காக ஒரு இடத்தில் வேலைக்கு செய்ய வேண்டிய நிலைமை, அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை, இது அத்தனையுமே உருவாக்கப்பட்டது யாரால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆதாம் ஏவாளால் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த முன்னோர்கள் உருவாக்கிய அந்த முறைகள் தான் இன்றளவும் மக்கள் அனைவருமே கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஸோ பாவம் என்றது ஆதி காலத்திலேயே முன்னோர்களால் பண்ணப்பட்டது. அதனுடைய பாவ வம்சத்தில் வழிகளில் மரபினரில் பிறந்தவர்கள் தான் இத்தனை மனிதர்களும். அதனால தான் இறைவனுடைய பாவங்களில் நாம் இன்றும் பங்கு கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு கீழ்ப்படியவில்லை, கட்டுப்படவில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆதி உலகத்தில் ஆதாம் ஏவாளுடைய கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அன்றைக்கு அவர்கள் அந்த கனியை உண்ணவில்லை என்றால் இன்றைய அளவு உலகத்தில் யாருமே வேலைக்கு சென்று சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்காது. எல்லாமே ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் வாழக்கூடிய சூழ்நிலையை இறைவன் வைத்திருந்தார். ஆனால் அவருடைய கட்டளையை மீறியதுனால அவர்கள் உழைத்து உணவு அருந்த வேண்டும், தங்களுடைய வாழ்வையை ரொம்ப கடினமான வகையில் நகர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு சாபத்தை இறைவனால் வாங்கி கொண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மனிதர்கள்.
ஸோ அவர்கள் வழியில தான் நம்ம எப்போதுமே இன்றளவும் இறைவனுடைய உலகத்தில் செல்ல முடியாமல் தீயவர்களுடைய உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாகவே இருக்கு இந்த ஆதாம் ஏவாள் ஸ்டோரி. ஸோ இதன் பிறகுதான் இறைவன் என்ன பண்றாரு, இந்த மக்களுக்கு பாவங்களை குறைப்பதற்காகவும் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் தன்னுடைய மகனான மெஸ்ஸையா ஜீசஸை இந்த உலகத்தில் அனுப்புறாரு. ஸோ தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் அதை பற்றி பேசுகிறேன். நன்றி.